அனைவருக்கும் வணக்கம். பீட்டர் பேசுகிறேன். சிங்கப்பூர் ஜாப் விஷயமாக இந்த காணொலியில் பேச போகிறேன். சிங்கப்பூரில் பிஎஸ்ஏ அப்படிங்கிற கம்பெனிக்கு வேலை செய்ய ஆட்கள் தேவைப்படுறாங்க. 2 விதமான ஜாப்பு. ஒன்று டிரைவர் வேலை, இன்னொன்று லேஷிங் வேலை. டிரைவர் வேலைங்கிறது 4 வீலர் லைசன்ஸ் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் பேட்ச் லைசன்ஸ் எடுத்துருக்கணும். ஃபோர் வீலர் ஓட்ட தெரிஞ்சு அதுக்கப்புறம் பேட்ச் லைசன்ஸ் அப்ளை பண்ணி எடுத்து வச்சிங்க. பேட்ச் லைசன்ஸுங்கிறது கமர்ஷியலாக வண்டி ஓட்டுறதுக்கான லைசன்ஸ். ஒன்லி 4 வீலர்னால் நீங்கள் உங்கள் சொந்த காரை ஓட்டுறதுக்கு மட்டும்தான் லைசன்ஸ். பேட்ச் லைசன்ஸ் இப்போ இல்லாட்டி போனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 3 நாளில் வந்துடும். கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா வித்தின் 3 to 4 டேஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த லைசன்ஸ் அப்ளை பண்ணி வச்சிங்க. இது டிரைவருக்கான தகுதி. இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன வண்டி ஓட்டுறீங்கன்னா, நீங்கள் கார் மட்டும் ஓட்ட தெரிஞ்சால் போதும். இங்கே கண்டெய்னர் வண்டி ஓட்டுறீங்க, நீட்டு வண்டி, ட்ரைலர் வண்டி. நீங்கள் ஊரில் ஓட்டியிருக்க மாட்டீங்க, ஆனால் இங்கே நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். இங்கே காரு அந்த ட்ரைலர் வண்டி ஓட்டுறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது, ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு டிவிஎஸ் 50 ஓட்டுற அளவுக்கு தான் இருக்கும். அது யார் வேணாலும் கற்றுக்கலாம். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இது கிளர்ச்சி, கியரு இதெல்லாம் இருக்காது. இங்கே இருக்கிறது ஒன்லி ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக். வலது காலில் இந்த 2 சுவிட்சு தான் இருக்கும். ஒன்று அழுத்தினா வண்டி ஃபார்வர்டு போகும், இல்லைன்னா இன்னொரு சுவிட்சை அழுத்தினீங்கன்னா வண்டி நிற்கும். பிரேக்கும் ஆக்சிலேட்டரும் தான் இருக்கும். அதனால் வண்டி ஓட்டுறது ரொம்ப ஈஸி. இங்கே ஈஸியாக கற்றுக்கலாம். இது டிரைவருக்கான வேலையை பற்றி சொல்லியிருக்கேன். அப்புறம் லேஷிங்கிறது உதவியாளர். லேஷிங்னால் நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு கிளீனர்னு நினச்சிடக்கூடாது. இங்கே போர்ட்டில், துறைமுகத்தில் கண்டெய்னர் வண்டி ஓட்டுறவங்களுக்கு கண்டெய்னரில் 4 மூலையில் ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் இரும்பில் முக்கோண சைஸில் ஒரு சின்ன ஒரு ஆப்பு மாரி இருக்கும், கிளாம்பு மாரி. அதை எடுத்து சொருன்னா அந்த கண்டெய்னர் லாக் ஆகிக்கும். அதை தூக்கி கப்பலில் வச்சு அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கும். கண்டெய்னர் மேலே ஒன்று மேலே ஒரு கண்டெய்னர் அடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கும். அதை எடுத்து மாட்டுறதுக்கு 1 கிலோ 1.5 கிலோ இருக்கும் அந்த இரும்பில். அது 4 மூலையும் சொரணும், நின்றுக்கிட்டே சொரணும். அந்த வேலைக்கும் அது போக கப்பலில் ஏறி கப்பல் கண்டெய்னர் நின்றுக்கிட்டு அந்தமாரி அந்த கிளாம்பை சொருகிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் அந்த வேலை. இதுதான் லேஷிங் வேலைங்கிறது. இது அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இதுக்கு உடல் தகுதி மட்டும் இருந்தால் போதும், ஓரளவுக்கு வேலை செய்யக்கூடிய உடல் தகுதி. இது லேஷிங்கானது. இந்த 2 வேலைக்கான ஆட்கள் தேவைப்படுறாங்க. வருஷத்துக்கு 1 வாட்டி இல்லை 2 வாட்டி தான் எடுப்பாங்க. பிஎஸ்ஏவில் சிங்கப்பூரில் இருக்கிற பிஎஸ்ஏங்கிற கம்பெனிக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. வருஷத்துக்கு 1 வாட்டி இல்லை 2 வாட்டி தான் எடுப்பாங்க. சிங்கப்பூரில் மிக முதன்மையான கம்பெனி பிஎஸ்ஏ. சிங்கப்பூர் வருமானத்துக்கு மிக அதிகமாக உழைச்சி அந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுல மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த கம்பெனி. மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனி. 2000 வண்டிக்கு மேலே ஓடிட்டுருக்கு. ஏகப்பட்ட பேர், 5500 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. பல விதமான வேலைகளில் இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு வருஷம் ஒரு 1000 பேர் எடுப்பாங்க டிரைவருங்க. குறைஞ்சது ஒரு 500 பேர் to 800 பேர் டிரைவர் எடுப்பாங்க. லேஷிங்கும் குறைஞ்சது ஒரு 500 பேர் எடுப்பாங்க. வருஷம் ஒரு 200 பேர் to 500 பேர் எடுப்பாங்க. இது கொஞ்சம் முன்ன இருக்கும். வருஷத்துக்கு 2 வாட்டி எடுக்கிறாங்கன்னா 200 பேராக கூட எடுப்பாங்க. இந்த ஜாப்புக்கு வேலைக்கு வர விரும்புகிறவங்க தகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மினிமம் வயசு பார்த்திங்கன்னா 22க்கு மேலே, 23 தொடங்கியிருக்கணும். சரிங்களா? 23 ரன்னிங்கில் இருக்கணும், 22 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். வயசு 32க்குள்ளே இருக்கணும். ஸ்டார்டிங் வயசு சொல்லிட்டேன் 23. எண்டிங் வயசு பார்த்திங்கன்னா 32க்குள்ளே இருக்கணும். முன்னெல்லாம் 35 இருந்தது, இப்போ 32. அப்புறம் வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 55 மேலே இருக்கணும். 50 கிலோ ரொம்ப கம்மி. 55 60 அந்தமாரி இருந்துக்கிட்டு 80க்கு மேலே இல்லாமல் இருக்கணும். சரிங்களா? அப்புறம் ஹைட்டு பார்த்திங்கன்னா 165 சென்டிமீட்டர் மேலே இருக்கணும். ஓரளவு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். நார்மல் ஹைட்டாக. ரொம்ப குள்ளமாக இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. அதுமாதிரி பல்கியாக இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. அந்தளவுக்கு பார்க்குறது தோற்றம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கணும். படிப்பறிவு பார்த்திங்கன்னா மினிமம் 10வது பாஸோ ஃபெயிலோ பிரச்சனை இல்லை. 10வது பாஸோ ஃபெயிலோ பிரச்சனை இல்லை. ஓரளவு ஆங்கிலம் எழுத படிக்க தெரியணும், ஓரளவு பேச தெரியணும். ஆங்கில டெஸ்ட்டும் இருக்கும். சும்மா ஒரு சில கேள்வி கேட்பாங்க. அதுக்கு 1 வேர்டு ஆன்சர் மாதிரி ஏதாவது உங்களுக்கு பதில் சொல்ல தெரியணும். வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம், வாட் இஸ் யுவர் ஏஜ், how many members in your family,
how many years experience in driving, where are you from, do you have sister, what is your favorite car, what is your favorite color, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கு ஓரளவுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அப்புறம் சம்பளம் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 65,000 சம்பளம். $1,000 வந்து கம்பல்சரி உங்களுக்கு வந்துடும். பேசிக் சேலரி 400 450 இருந்தால் கூட ரிட்டர்னில், பட் ஓடி எல்லாமே பார்த்திங்கன்னா மினிமம் 65,000 1000 சிங்கப்பூர் டாலர் கண்டிப்பாக கிடைக்கும் 2 பேருக்குமே. அதிலேருந்து 1200 ஆவரேஜாக எல்லாருக்கும் வரும். அதில் 1050 1100 1200 1300 அந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் மாறும். மினிமம் சேலரி ஒரு 1000 65,000 கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து வண்டி பற்றி சொல்லிட்டேன், லைசன்ஸ் பற்றி சொல்லிட்டேன். அக்காமடேஷன் தங்குறதுக்கான இடம் வந்து கம்பெனியே கொடுத்துரும். நிறைய அப்பார்ட்மெண்ட்டு கட்டி வச்சுருக்காங்க. ஒரு ரூமில் வந்து 5 பேர் ரூமும் இருக்குது, 10 பேர் ரூமும் இருக்காங்க. இல்லை எந்த ரூமில் வேணாலும் நீங்கள் இருக்கலாம். அவங்க சொல்கிறது தான் அதில் போய் இருந்துக்கலாம். உங்களுக்கு குளிக்கிறது, தண்ணி, பாத்ரூமு இது எல்லாமே இருக்கும். பெட்டு படுக்கிறதுக்கு கபோர்டு எல்லாம் இருக்கும். சமைக்க முடியாது, சாப்பாடு வந்து நம்ம எதுவுமே சமைக்க முடியாது. அங்கே ஆல்ரெடி எப்போதுமே 3 வேளையும் சமைச்சு கேன்டீனில் இருக்கும். நம்ம காசு கொடுத்து தான் வாங்கிக்கணும். சாப்பிட்றதுக்கான செலவு பார்த்திங்கன்னா ஒரு 10,000 to 15,000 நீங்கள் ஒதுக்கிக்கணும். சம்பளத்தில் ஒதுக்க வேண்டியதான். மீதி காசு தான் வீட்டுக்கு அனுப்ப முடியும். 65,000 வாங்கினா கூட 15,000 செலவு பண்ணால் கூட ஒரு 50,000 நீங்கள் வீட்டுக்கு அனுப்பலாம். கண்டிப்பாக அனுப்பலாம். அருமையான வேலை அது. விருப்பம் உள்ளவங்க இந்த வேலைக்கு இப்போ அடுத்த மாதம், இந்த வருஷம் 2025 வருஷம் மார்ச் மாதம் 7ஆம் தேதி சென்னையில் வந்து அட்மிஷன் நடக்க போகுது. டிரைவருக்கான அட்மிஷன் வந்து 7ஆம் தேதி, லேஷிங் உதவியாளருக்கான அட்மிஷன் வந்து 13ஆம் தேதி மார்ச் மாதம். சரிங்களா? இவங்க 2 பேர்களுக்கும் ட்ரைனிங் இருக்குது. சென்னை பக்கத்தில் வேடந்தாங்கல் ஒரு பக்கத்தில் ஒரு ஊர், அங்கே ட்ரைனிங் இருக்கும். 15 நாள் ட்ரைனிங். அந்த 15 நாள் ட்ரைனிங்க்கு நீங்கள் வந்து 15,000 பணம் கட்டணும். அந்த 15,000த்தில் தங்குறதுக்கான இடமும் 3 வேளை சாப்பாடும் அங்கே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதுபோக அங்கே ஒரு 10-15 வாத்தியாருங்க வருவாங்க சொல்லி கொடுக்குறதுக்கு. சிங்கப்பூர் போர்ட்டில் எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, எப்படி வண்டி ஓட்டணும், என்னென்ன ரூல்ஸு அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு, அதுபோக ஆங்கிலமும் சொல்லி கொடுக்குறதுக்கு வாத்தியாருங்க வருவாங்க. அதுபோக ஒரு 3 வண்டி 4 வண்டி கண்டெய்னர் ட்ரெய்லர் வண்டி வரும். அதை டெய்லியும் ஓட்டி பார்க்கறதுக்கு நமக்கு வரும். அந்த வண்டி வாடகைக்கு வரும். அதை நம்ம டெய்லியும் ஓட்டி பார்க்கலாம். டிரைவருங்க டெய்லியும் ஓட்டி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். 15 நாள் ட்ரைனிங் முடிஞ்சு சிங்கப்பூர்லேருந்து ஒரு 6 மேனேஜர் ஒரு 10 மேனேஜர் வருவாங்க. ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்துட்டு செலெக்ஷன் எடுப்பாங்க, தேர்வு வைப்பாங்க. அதில் ரிவர்ஸ் டெஸ்ட்டு, ஃபார்வர்டு டெஸ்ட்டு, அதாவது சர்க்கியூட்னா 8 போடுற மாதிரி. அப்புறம் ரிவர்ஸுங்கிறது எல் ஷேப்பில் அல்லது ஜே ஷேப்பில் ரிவர்ஸ் எடுக்கணும். அப்புறம் ஹெச்ஆர் டெஸ்ட்டுங்கிறது ஆங்கிலத்தில் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணும். முதல்ல சொன்ன மாதிரி வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் ஏஜ், ஹவ் மெனி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க. நீங்கள் உங்கள் பேரை சொல்லணும், வயசை சொல்லணும். ஏதோ ஓரளவுக்கு ஒன் வேர்டு ஆன்சர் சொல்லணும், சொல்ல தெரியணும். இதிலெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வீசா ஒரு மாதத்தில் ரெடி ஆகும். வீசா வந்த பிறகு ஏஜென்ட் ஃபீஸு 3 லட்ச ரூபா நீங்கள் கட்டணும். கம்பெனியில் நீங்கள் கட்ட வேண்டியதாக 3 லட்ச ரூபா. அதுக்கு முன்னாடி 3 லட்சம் கட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கான செலவு பார்த்திங்கன்னா 15,000 ப்ளஸ் மெடிக்கல் டெஸ்ட்டு ஒரு 2,000. இந்த 15,000 மெடிக்கல் டெஸ்ட் 2,000 ரெண்டுமே நீங்கள் இன்டர்வியூவில் பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் எதுவுமே ரிட்டர்ன் ஆகாது, லாஸ் ஆகும். சரிங்களா? பாஸ் ஆனவங்களுக்கு ஓகே, ஃபெயில் ஆனீங்கன்னா இந்த காசு உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. அதுபோக ஒரு 200 பேர் எடுக்கிறாங்கன்னா அங்கே 800 பேர் to 1000 பேர் தேர்வு எழுத வருவாங்க, டெஸ்டிங்கு ப்ராக்டிஸ் வருவாங்க. அதிலெல்லாம் முட்டி மோதி பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு லாபம். ஃபெயில் ஆனீங்கன்னா இந்த 15,000 ப்ளஸ் 2,000 லாஸு. போக வரத்துக்கான பஸ்ஸு செலவு இதெல்லாம் உங்களுக்கு லாஸு. அதெல்லாம் ஏற்றுக்க முடியும்னா வாங்க. இதெல்லாம் ஓகே, வரத்துக்கு விருப்பம் ரெடி அப்படின்னா நீங்கள் எப்படி தயாராகணும்னு சொன்னீங்கன்னா, முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பேரை கொடுத்தோன்னா உங்களுக்கான டோக்கன் நம்பர் கொடுத்துருவேன். சென்னையில் போய்ட்டு அட்மிஷன் போடுறதுக்கு டோக்கன் நம்பர் கொடுத்துருவேன். நீங்கள் அங்கே சென்னை வரும்போது ஒரு 15,000 அந்த ட்ரைனிங்கான 15,000 ப்ளஸ் மெடிக்கலுக்கு ஒரு 2,000, அப்புறம் உங்களோட ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு
கொண்டு வாங்க. அதுபோக நீங்கள் படித்த சர்டிஃபிகேட்டு ஜெராக்ஸ் இருந்தால் போதும், எதுவும் ஒரிஜினல் தேவையில்லை. சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் இருந்தால் போதும். அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் ஜெராக்ஸும் ஒரிஜினலும் கொண்டு வாங்க. பேட்ச் இருக்கணும். லேர்னிங்க்கு டிரைவிங் லைசன்ஸ் தேவையில்லை. உதவியாளர்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் தேவையில்லை. டிரைவருக்கு மட்டும்தான் டிரைவிங் லைசன்ஸ். மற்றபடி உடல் தகுதி, ஹைட்டு, வெயிட்லாம் சொல்லிட்டேன். அதுபடி வாங்க. சரிங்களா? வந்துட்டு ஒரு நாள் வர்றீங்க சொன்ன டேட்டுக்கு அன்றைக்கி காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 3 மணி வரைக்கும் வரலாம். வந்துட்டு அந்த ஆஃபீஸில் போய்ட்டு நுங்கம்பாக்கம் பக்கத்தில் மேத்தா நகர்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே போய்ட்டு ஆஃபீஸ் இருக்கும், பெரிய ஆஃபீஸ் இருக்கும். அங்கே அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 400 பேர் டு 500 பேர் 1000 பேர் வருவாங்க. கூட்டமாக போவீங்க, நிறையா பேர் அட்மிஷன் போடுவீங்க. ஒரு 15 ஏஜென்ட் போல் நம்ம இந்த ஆஃபீஸ்க்கு இருக்காங்க. யார் போனாலும் அந்த 15 ஏஜென்ட் வழியாக தான் நீங்கள் போக முடியும். ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கும் ஒரு கோட்டா இருக்குது. என்ட்ரி உள்ள அட்மிஷன் போடுறதுக்கே கோட்டா இருக்கும். எப்படி போனாலும் ஏதோ ஒரு ஏஜென்ட் பேரை சொல்லி தான் நீங்கள் உள்ளே போவீங்க. அப்படி போகும்போது உங்களுடைய பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு இந்த 15,000 கட்டிவிடுவீங்க. 2,000 கட்டிவிடுவீங்க. அன்றைக்கி ஈவினிங்கே மெடிக்கல் போட சொல்லுவாங்க. அது வந்து டி நகர் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கும், லேப் ஒன்று இருக்கும். மெடிக்கல் டெஸ்ட்டுக்கான லேப் இருக்குது. அங்கே போய்ட்டு மெடிக்கல் டெஸ்ட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுங்க. அன்றைக்கி ஈவினிங்குள்ளே ஒரு 6-7 மணி 8 மணிக்குள்ளே மெடிக்கல் டெஸ்ட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுங்க. ஒரு 2 நாள் கழித்து ரிசல்ட் வரும். யாரெல்லாம் மெடிக்கல் பாஸ் ஆகுறீங்களோ, பாஸ் ஆனவங்களுக்கு மட்டும் திருப்பி ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு அழைப்பு வரும். வேடந்தாங்கல் அட்ரஸ் கொடுப்பாங்க. வேடந்தாங்கல் பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஏதோ ஒரு அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸ்க்கு போனீங்கன்னா பெரிய பெரிய குடோன், ஒரு பில்டிங்கில் ஒரு 100 பேர் 200 பேர் தங்குற மாதிரி ஒரு 7-8 பில்டிங் இருக்குது. அதில் போய் தங்கிக்கிட்டு நீங்கள் ட்ரைனிங் எடுக்கலாம். போகும்போது போர்வை, சாப்பிட்றதுக்கு ஒரு தட்டு, ஒரு கிளாஸ் டீ குடிக்க, சோப்பு, தலை சீவத்துக்கு சீப்பு, ஒரு 4-5 ட்ரெஸ்ஸு அதெல்லாம் எடுத்துக்கிங்க. அங்கே தங்கி ஒரு 15 நாள் தங்குற மாதிரி ஒரு பேக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஒரு பக்கெட்டு குளிக்கிறதுக்கு இங்கே வந்து கூட வாங்கிக்கிங்க, பக்கத்தில் ஊரில் வாங்கிக்கிங்க. அப்போ 15 நாள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தேர்வு எழுதணும். அதில் நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா ஒரு 20 நாள் டைம் கொடுப்பாங்க இந்த 3 லட்ச ரூபா கட்டுறதுக்கு. அதுக்குள்ளே உங்களுக்கு வீசா வந்துடும். இதில் வந்து 2 விதமான லிஸ்ட் இருக்கும். ஒன்று வந்து பாஸ் ஆனவங்க லிஸ்ட்டு, 100% பாஸ் ஆனவங்க. இன்னொரு லிஸ்ட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு, ஒரு 80% பாஸ் ஆனவங்க. அவங்களையும் கொஞ்சம் 2 லிஸ்ட் வச்சுருவாங்க. அப்போ முதல்ல ஆட்கள் போதும் அப்படின்னா செலக்டட் லிஸ்ட்டோடு முடிச்சுப்பாங்க. இல்லை தேவைப்படுதுன்னா அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்களும் சேர்த்துப்பாங்க. அவங்களையும் ஓகே நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் பணம் கட்ட சொல்லுவாங்க. 2 குரூப்பும் சேர்ந்து சிங்கப்பூருக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் பேட்ச் பை பேட்சாக ஒரு மாதம் கழிச்சு வீசா வந்துடும். அதுக்கப்புறம் 20 பேர் வாரத்துக்கு 20 பேர் அல்லது 30 பேர் ஒரு ஃப்ளைட்டில் ஏற்றி விடுவாங்க. அப்போ ஒரு பேட்ச் பை பேட்சாக தான் போகணும். ஒரு 10 பேட்ச் 20 பேட்ச் இருக்கும். அப்போ ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் கூட ஆகும். சம்டைம் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஒரு 2 மாதமோ இல்லை 4 மாதம் கழிச்சு எடுப்பாங்க. முன்னாடிலாம் செலெக்ஷன் ஆன உடனே ஒரே மாதத்தில் சிங்கப்பூர் போகிற மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் டிலே ஆகுது. அதையும் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். செலெக்ஷன் ஆன உடனே நம்ம போயிடுவோமாங்கிறது ஒருவேளை போகலாம், அல்லது கொஞ்சம் சுச்சுவேஷன் கொஞ்சம் மாறலாம். அதை நீங்கள் ஆஃபீஸில் அங்கே கேட்டுங்க. நீங்கள் அங்கே போகும்போது விசாரிச்சிங்க, நல்லா தெளிவாக கேட்டுங்க. சரிங்களா? அதுபோல் செலக்டட் லிஸ்ட்டில் வந்துட்டிங்கன்னா 100% நீங்கள் சிங்கப்பூருக்கு போயிடலாம். யூரோப் கண்ட்ரிஸ் மாதிரி கிடையாது. இது சிங்கப்பூர், மலேசியா விசா டைப் இது. அதனால் கண்டிப்பாக வந்து 100% வேலை வந்து கிடைச்சிரும். பாஸ் ஆனீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே வந்துடலாம். என்ன விசா பார்த்திங்கன்னா ஒர்க் பர்மிட்னு பேர். சிங்கப்பூர் விசாவில் 3 விதமான விசா டைப் இருக்குது. ஒன்று ஒர்க் பர்மிட், அதுக்கு கீழே இருக்கிறது அது ரொம்ப லோவலாக இருக்கும். அது கிடையாது. அடுத்த ஸ்டெப்பு ஒர்க் பர்மிட்டு, அடுத்து எஸ் பாஸு, அடுத்து இ பாஸ்னு 3 விதமான டைப் இருக்குது. ஒர்க் பர்மிட்டில் 2 வருஷம் ஒர்க் பர்மிட் நமக்கு. சரிங்களா? 2 வருஷம் ஒர்க் பர்மிட் கிடைக்கிது. இதில் வந்து உங்களுக்கு 2 வருஷம் அக்ரிமெண்ட் கொடுத்து நீங்கள் அங்கே போய் காலடி வச்சோடனே சேலரி ஸ்டார்ட் ஆகிடும். ஃப்ளைட்டை விட்டு இறங்கின உடனே சேலரி ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் ட்ரைனிங் ஒரு 3 மாதம் ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங் பீரியடில் வந்து பாதி சம்பளம் தான் கிடைக்கும். ஒரு 60,000 சம்பளம்னா ஒரு 30,000 தான் கிடைக்கும். மாதம் 30,000 தான் கிடைக்கும் ஒரு 3 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் தான் ஃபுல் சேல்ரி. நீங்கள் கட்டின 3 லட்ச ரூபாய்க்குள்ளவே இங்கே சிங்கப்பூர் போகிறதுக்கான ஃப்ளைட் டிக்கெட்டும் கம்பெனியே போட்டு கொடுத்துரும். அது நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் தனியாக போடணும் அவசியம் கிடையாது. போன உடனே சேலரியும் ஸ்டார்ட் ஆகிடும். half the salary for the first 3 months. அதுக்கப்புறம் ஃபுல் சேலரி வரும். தங்குறதுக்கு இடம் கம்பெனி கொடுத்துடுதுன்னு சொல்லிடுறேன். சாப்பிட்றது நீங்கள் காசு கொடுத்து சாப்பிட்டுக்கணும். தங்குறதுக்கு எல்லா வசதியும் அங்கே இருக்கும். டெய்லியும் தங்கிட்டு நைட் ஷிஃப்ட்டு இப்போ டே ஷிஃப்ட் 2மே இருக்கும். தயாராகிக்கணும்.
2 பேருக்குமே 2 விதமான வேலைக்குமே ஒரு நாளைக்கு 8 ஹவர் ப்ளஸ் 4 ஹவர் ஓடி கம்பல்சரி இருக்கும். அப்போ 12 ஹவர் ஒர்க் பண்ணுவீங்க. நடுவில் பிரேக் இருக்குது, டீ பிரேக் இருக்குது, லஞ்ச் பிரேக் இருக்குது, திருப்பி டீ பிரேக் இருக்குது, எல்லாமே இருக்குது. சரிங்களா? இருந்தாலும் ஒரு 12 ஹவர்ஸ் ஓட்டுவீங்க. 2 நாள் பகல், 2 நாள் நைட்டு, அப்புறம் 1 நாள் லீவு. திருப்பி 2 நாள் பகல், 2 நாள் நைட்டு, திருப்பி 2 நாள் லீவு. திருப்பி 2 நாள் பகல், 2 நாள் நைட்டு, 1 நாள் லீவு. இப்படியே மாற்றி மாற்றி வரும். இப்படி கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2 நாள் லீவுங்கிறது ஒரு 2 வாட்டி வரும். 15 நாளைக்கு 2 நாள் லீவ் வர மாதிரியும் ப்ளஸ் ஒரு நாள் லீவு நடுவில் வரும். ஆக மொத்தம் ஒரு மாதத்துக்கு 8 நாள் கம்பல்சரி லீவ் இருக்கும். ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா 21 நாள்லேருந்து அதிகபட்சம் 23 நாள் தான் ஒர்க் பண்ணுங்க. சிங்கப்பூரில் அதிக லீவு நாள் லீவ் கொடுக்குற கம்பெனி இது தான். ஆனாலும் பட் நீங்கள் வந்து 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க. சிங்கப்பூர் உள்ளாவே 12 ஹவர்ஸ் தான், இருந்தாலும் சொல்கிறேன். அப்போ லீவும் அதிகமாக இருக்குது. லீவுனால நீங்கள் வெளியே போகலாம், ஹாஸ்டலை விட்டு வெளியில் போயிட்டு வரலாம், சுற்றிட்டு வரலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. நைட்டில் வெளியில் அங்கேயும் தங்க முடியாது. நைட்டு ஒரு 11:59 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடணும், ரூமுக்கு வந்துடணும், பாஸ் அடிச்சிடணும். காலைல 6 மணிக்கு மேலே வெளியில் போயிடலாம், இப்போ தேவைப்பட்டால் போகலாம். 12 மணிக்கெல்லாம் வந்துடணும். இதுதான் ரூல்ஸு. அதிக நாட்கள் லீவு இருக்குது. வண்டி ஓட்டுறது ரொம்ப ஈஸி. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 100 கிலோமீட்டர் தான் ஓட்டுவீங்க. 100லேருந்து 150 கிலோமீட்டர் அதிகபட்சம், அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் ஓட்டுவீங்க, ஒரு 10 நிமிஷம் வண்டி நிற்கும். அதுவும் ஒரு சைக்கிள் போகிற வேகத்தை தான் வண்டி ஓட்டுவீங்க. ஒரு 25 டு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நீங்கள் போவீங்க. அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் பர் ஹவர். பட் 30-32 தான் போவீங்க, அது மேலே போக மாட்டீங்க. லென்த்தியாக போக மாட்டோம். பெரிய கிரவுண்டு, அந்த பிஎஸ்சி கிரவுண்டுங்கிறது பெரிய கிரவுண்டுக்குள்ளே வண்டி ஓட்டுவீங்க. மக்களாக ஓட்ட மாட்டீங்க. ஒன்லி பெரிய கிரவுண்டு, அந்த கிரவுண்டுக்குள்ளே தான் நீங்கள் வண்டி ஓட்டுவீங்க. ஃபுல்லாக ட்ராயிங்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே வளைச்சி ஓட்ட வேண்டியதான். அதிகபட்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் ஃபார்வர்டு போவீங்க, அப்புறம் லெஃப்ட்டில் போவீங்க, ரைட்டில் போவீங்க, அப்படி தான் போவீங்க. ஒரு 10 நிமிஷம் ட்ரைவ் பண்ணுவீங்க, ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஸ்லோவாக அல்லது அப்படி வண்டி நிற்கும். திருப்பி ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் ஓட்டிங்க, ஒரு திருப்பி 10 நிமிஷம் நிற்கும். திருப்பி ஒரு 10 நிமிஷம், 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் ஓட்டிங்க, ஒரு அரை மணி நேரம் நிற்கும். அப்படியே நின்று போயிட்டுருக்கும். அதனால தான் வந்து ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் தான் ஓட்டிங்க, அதுக்கு மேலே ஓட்ட மாட்டீங்க. அப்போ வண்டி எந்நேரம் ரன்னிங்லேயே ஓடிக்கிட்டே இருக்கணும். வண்டி ரன்னிங்கில் இருக்கும், பட் சக்கரம் மூவிங்கில் இருக்காது. வண்டியில் ஏசி இருக்கும், ஃபுல் ஏசி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டியில் ஏசியில் உட்காந்து ஓட்டுறது தான். நம்ம வந்து பொருள் ஏற்றுறவோ இறக்கவோ, டிரைவருங்க வந்து கண்டெய்னர் பிரித்து லோடு அடிக்கவோ, கம்பி கட்டவோ, கயிறு கட்டவோ, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வண்டியை விட்டு நீங்கள் இறங்கவே தேவையில்லை, வண்டியிலே உட்காந்துருக்கலாம். எந்த மிஸ்டேக்காக இருந்தாலும் கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா கூட நீங்கள் அங்கே டெக்னீஷியன் போய்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உள்ள எது பிரச்சனை இல்லைனாலும் பக்கத்தில் டெக்னீஷியன் இருப்பாங்க. வண்டியை ஓட்டிங்கன்னா 10 நிமிஷம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எதுவுமே பொருள் ஏற்றவோ தூக்கவோ தேவையில்ல. டிரைவருங்க ஒன்லி வண்டி ஓட்டுறதோ வண்டிக்குள்ளே தான் இருப்பீங்க. வண்டி ஓட்டுறது ரொம்ப ஈஸி தான். பழைய மாடல் வண்டியிலையும் புது மாடல் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வண்டி வரைக்கும் இருக்கும். மாற்றி ஓட்டிட்டு இருப்பீங்க. ஒரே வண்டி ஓட்ட மாட்டீங்க. டெய்லியுமே புது வண்டி 2000 வண்டி இருக்கும். டெய்லியுமே வேறு வண்டி ஓட்டுவீங்க. 2 நாளைக்கு ஒரு வண்டி பர்மனெண்ட் ஓட்டுவீங்க, மற்ற வண்டி மாறி ஓட்டுவீங்க. எல்லா வண்டியும் ஓட்டுவீங்க உள்ள. ஆனால் எல்லாம் கண்டெய்னர் வண்டி தான். வண்டி ஓட்டுறது ரொம்ப ஈஸி. வண்டியை பற்றி சொல்லிட்டேன், வேலையை பற்றி சொல்லிட்டேன். அப்புறம் லேஷிங்கும் அதே மாதிரி தான். அவங்க நின்றுக்கிட்டே வேலை செய்வாங்க. இவங்க வண்டியில் உட்காந்துட்டே வேலை செய்வாங்க. பட் இவங்களால் உட்காந்துட்டு வேலை செய்ய முடியாது. லேஷிங் கொஞ்சம் கஷ்டமான வேலை. நாட்கள் முழுக்க வேலை நின்றுக்கிட்டே வேலை செய்யணும். பட் ஆனால் இவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்டு கிடைக்கும். ஒரு 4 ஹவர் வேலை செஞ்சால் ஒரு 2 ஹவர் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நிறையா இருக்கும். கப்பல் வரும்போது போகும்போதும் ஒரு 2 ஹவர் 3 ஹவர் ரெஸ்ட்லாம் கிடைக்கும். கப்பல் இழுத்து கட்டும்போது அந்த மாதிரி ரெஸ்ட்டும் கிடைக்கும். வேலை கம்பேர் டு டிரைவர் கம்பேர் பண்ணும்போது இது கஷ்டமான வேலை. ஆனால் சேலரி 2 பேருக்கும் ஈக்குவலான சேலரி. இன்னும் சொல்லப்போனால் டிரைவரோட லேஷிங்க்கு கொஞ்சம் அதிக சேலரி, ஒரு 5000 ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா இருக்கும். விருப்பம் உள்ளவங்க வாங்க. கம்பல்சரி 65,000. பேச்சுலராக நீங்கள் வரீங்க, கல்யாணம் ஆகாமல் வரீங்கன்னா வீட்டுக்கு மாதம் 50,000 100% கண்டிப்பாக நீங்கள் அனுப்பலாம். 15,000 செலவுக்கு வச்சுட்டாலும் 50,000 கண்டிப்பாக செலவு வீட்டுக்கு அனுப்பலாம். 65,000 டு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 75,000 கிடைக்கும். 75,000 80,000 கூட கிடைக்கும். பட் ஆவரேஜாக 75,000 கிடைக்கும். ஆனால் நான் உறுதி அளிக்கிறது 1000 சிங்கப்பூர் டாலர், கண்டிப்பாக $1000. அதாவது 65,000 கம்பல்சரி உங்களுக்கு கிடைக்கும். அதில் 15,000 சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம். மீதி 50,000 வீட்டுக்கு கண்டிப்பாக அனுப்பலாம். ஆனால் அதை தாண்டி 80,000 வரைக்கும் வரும். அது உங்களுடைய விருப்பம். எவ்வளோ வீட்டுக்கு அனுப்பிட்டு எவ்வளோ வேணாலும் நீங்கள் செலவு பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு 3 மாதம் சேல்ரி, பாதி சேல்ரி, அதுக்கப்புறம் ஃபுல் சேல்ரி. வேலையை பற்றி சொல்லிட்டேன், அக்காமடேஷன் சொல்லிட்டேன், அப்புறம் 2 வருஷம் அக்ரிமெண்ட்டு, ஒர்க் பாஸ் டைப்புன்னு சொல்லிட்டேன்.
அப்புறம் என்ன போனஸ் கிடைக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். போனஸ் 2 மாதம் கழிச்சு 2 வருடம் கழித்து உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு லீவுக்கு 2 வருஷம் கழிச்சு தான் போக முடியும். நடுவில் எமர்ஜென்சினா போய்க்கலாம். பட் 2 வருஷம் கழிச்சு அக்ரிமெண்ட்டு 2 வருஷம் கழிச்சு தான் போக முடியும். 2 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். 1,10,000 to 1,20,000 போனஸ் உங்களுக்கு போனஸ் காசு கிடைக்கிது. அதான் $2,000 நினைக்கிறேன். அப்போ $1,000 65,000ன்னா ஆமாம் 1,30,000 போல் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 2 வருஷத்துக்கு கழித்து போனஸ் 1,30,000 கிடைக்கிது. ப்ளஸ் ஃப்ளைட் டிக்கெட் போக வர அந்த ஃப்ளைட் டிக்கெட் கம்பெனி எடுத்து கொடுத்துரும். ஏர்போர்ட்டில் கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க. கார் வச்சு சொந்த கார் வச்சு விட்ருவாங்க. நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு 1 மாதம் லீவில் இருந்துட்டு அந்த 1 மாதம் லீவில் இருக்கும்போது வேலை செய்ய மாட்டீங்க. ஆனாலும் அந்த மாதத்துக்கான சேலரி வரும். திருப்பி ஊருக்கு வந்துட்டிங்கன்னா திருப்பி 2 வருஷம் வேலை செய்வீங்க. நீங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக அப்பப்போ ரெனியூவல் ஆகிக்கும். திருப்பி ரெனியூவலுக்கு நீங்கள் காசுலாம் கட்ட தேவையில்ல, ரெனியூவல் ஆகிக்கும். நல்லபடியாக நல்ல பேர் வாங்கி வேலை செஞ்சிங்கன்னா கம்பல்சரி இந்த கம்பெனியில் 10 வருஷம் 15 வருஷம் ஒர்க் பண்ணலாம். மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ரெனியூவல் கிடைக்காது. அல்லது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா போனஸில் கொஞ்சம் கம்மியாகும். அதேமாதிரி ஒவ்வொரு 2 வருஷம் முடியும் போதும் போனஸ் இன்க்ரீஸ் ஆகும். 1,30 கொடுத்தாங்கன்னா அப்புறம் 1,60, 1,80, 2,30 அப்படி இன்க்ரீஸ் ஆகும். லீவும் ஒவ்வொரு கான்ட்ராக்ட்டுக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 2 வருஷம் முடியும் போது இன்க்ரீஸ் ஆகும். அதேமாதிரி ஒரு வருஷம் நம்ம வேலை முடியும் போது பேசிக் சேலரியில் ஒரு 1,500 to 2,000 இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் நடுவில் வவுச்சர் கொடுப்பாங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு $30, ஒரு 1,000, 2,000, ஒரு 4,000 அந்தமாதிரி 3 மாதத்துக்கு வாட்டி வவுச்சர்லாம் வரும். பர்ச்சேஸ் பண்ணுறது கடையில் வெளியில் போகிறதுக்கு அது ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதை நம்ம எல்லோரும் வாங்கிக்கலாம். அதுமாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. 100% வேலை ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். வீட்டுக்கு நல்லா ஓரளவு பணம் அனுப்பிக்கலாம், ஓரளவு லைஃப் லீட் பண்ணிக்கலாம். விருப்பம் உள்ளவங்க இந்த கம்பெனிக்கு வாங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நான் சொல்லியிருக்கேன். என்னென்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தோன்னா சேலரி சொல்லியிருக்கேன், 2 பேருக்கான சேலரி கூட சொல்லியிருக்கேன். அக்காமடேஷன் தங்குற இடம் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கேன். சாப்பாடை பற்றி சொல்லியிருக்கேன். கேண்டீன் நம்ம காசு கொடுத்தா சாப்பிட்டுக்கணும். கேண்டீனில் எல்லா விதமான சாப்பாடு இருக்கும். சிக்கன், மட்டன், குடல், போர்க்கு, பன்னிக்கறி, என்னென்ன கறி, அப்புறம் சாம்பார், குழம்பு, இட்லி, வடை, பூரி, தோசை எல்லாமே இருக்கும். எதை வேணாலும் நீங்கள் வேலைக்கு காசு கொடுத்து தான் சாப்பிட்டுக்கணும். சூஸ் பண்ணி வாங்கிட்டு சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பிட வேண்டியதான். 7:30 to ஈவினிங் 7:30 வரைக்கும் வேலை. காலையில் 7:30, ஈவினிங் 7:30. அதில் ஈவினிங் 7:30 போனீங்கன்னா மார்னிங் 7:30 வரைக்கும் வேலை இருக்கும். லீவும் அதிகமாக இருக்கும். அக்காமடேஷன் சொல்லிட்டேன், தங்குற இடம் சொல்லிட்டேன், சேலரி சொல்லிட்டேன், போனஸ் சொல்லிட்டேன், என்ன ஒர்க் பாஸ் சொல்லிட்டேன், ஃப்ளைட் டிக்கெட்டு சொல்லியிருக்கேன், ஏஜென்ட் ஃபீஸ் சொல்லியிருக்கேன். ஏஜென்ட் ஃபீஸ் 3 லட்ச ரூபா, ட்ரைனிங் ஃபீஸு சொல்லிட்டேன். எல்லா தகவலும் உங்களுக்கு போதுமானதெல்லாம் கொடுத்துருக்கேன். போதுமானது எல்லா தகவலும் சொல்லியிருக்கேன். வேலையை பற்றி எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். எல்லாமே ஓகே. விருப்பம் உள்ளவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டோக்கன் நம்பர் கொடுக்குறேன். மார்ச் மாதம், இந்த வருஷத்துக்கு மார்ச் மாதம் நடக்குது. 3ஆம் தேதியும் 13ஆம் தேதி 7ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் டிரைவருங்க முதல்ல போகிறீங்க. 7ஆம் தேதி அட்மிஷன் போட்டுறீங்க. அப்புறம் 13ஆம் தேதி அட்மிஷன் போடுறீங்க. அப்போவே அந்த தேதி அன்றைக்கே மெடிக்கல் டெஸ்ட்டு போட்டுவிட்டு வீட்டுக்கு போயிடுங்க. திருப்பி ட்ரைனிங்கான டேட் அறிவிப்பாங்க. 4-5 நாள் கழித்து வேறு அட்ரஸ் கொடுப்பாங்க. அந்த அட்ரஸுக்கு போயிடணும். போய்ட்டு 15 நாள் நீங்கள் அங்கே தங்கி ட்ரைனிங் எடுக்கணும். வரும்போது உங்களுக்கு என்னென்ன கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பக்கெட்டு, தட்டு, டம்ளரு, போர்வை, பேஸ்ட், ப்ரெஷ்ஷு எல்லாம் கொண்டு வந்துடுங்க. ஒரு 4-5 ட்ரெஸ்ஸு, ஒரு 15 நாளைக்கு மாற்றி போட்டுக்கிறதுக்கான ட்ரெஸ்ஸு. அப்புறம் ஆஃபீஸ் வரும்போது பாஸ்போர்ட்டு, லைசன்ஸு, டிரைவிங்கு, ஒரு ரெஸ்யூமு, டிரைவிங் லைசன்ஸு, அப்புறம் ஜெராக்ஸு எல்லாம் கொண்டு வாங்க சொல்லிட்டேன். வயசுன்னு சொல்லிட்டேன். 23 வயசு ரன்னிங்கில் இருக்கணும், 32க்குள்ளே இருக்கணும். அப்புறம் வெயிட்டு சொன்னேன், ஒரு 65 மேலே 80க்குள்ளே, 60க்கு மேலே அல்ல 65க்கு மேலே 80க்குள்ளே இருக்கணும். ஓவர் வெயிட்டாக இருக்கக்கூடாது. சரிங்களா? ஹைட்டு 165 சென்டிமீட்டர் மேலே ஓரளவு மீடியமாக இருக்கணும். ஹைட்டு எவ்வளோலாம் அதிகமாக இருக்கலாம், ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது. படிப்பு சொல்லிட்டேன், 10ஆவதுக்கு மேலே டிகிரி எதுனாலும் படிச்சிருக்காங்க. வரவங்க எல்லாம் டிகிரி படிச்சுட்டு நிறைய பேர் வராங்க. அவங்களோட தான் நீங்கள் போட்டி போடணும். 10ஆவது பாஸ் ஆகலாம், ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை இல்லை, வரலாம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும். விருப்பம் உள்ளவங்க வாங்க. ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க. நம்பர் மாறும் பின்னாடி. அதனால் நம்ம யூடியூப் சேனல் பாருங்கள். கமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்துங்க.
இப்போ தற்சமயத்துக்கு இந்த சிங்கப்பூர் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்தியா நம்பரும் இருக்குது. இந்தியா நம்பர் இரண்டுமே வாட்ஸ்அப் தான் நீங்கள் மெசேஜ் பண்ணணும். கால் பண்ணதால மெசேஜ் போடுங்க, அதுக்கப்புறம் நான் கால் பண்ணுறேன். சரிங்களா? சிங்கப்பூர் நம்பர் சீக்கிரம் கட் ஆகிடும். பட் இருந்தாலும் நோட் பண்ணிங்க. தற்சமயம் சிங்கப்பூர் நம்பர் இருக்குது. +65 90616128. இது சிங்கப்பூர் நம்பர். +65 90616128. இது சிங்கப்பூர் நம்பர். இந்தியா நம்பர் இது வாட்ஸ்அப் மட்டும் தான் பண்ணணும். வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். +91 போட்டுங்க. அதுக்கப்புறம் 9840229722 +91 போட்டுங்க. வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணும்போது 9840229722. ஓகே, இதுதான் கான்டாக்ட் நம்பர். என் பேர் வந்து பீட்டர். ஒவ்வொரு வருஷமும் ஆட்கள் எடுப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வரும். ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். ஒரு வீடியோ போன மாதம் 24வது வருஷம் ஒரு ஆகஸ்ட் போல் உங்களுக்கு போட்டிருப்பேன். திருப்பி அதுக்கப்புறம் இப்போ மார்ச்சில் என்ட்ரி வருது. கடந்த 7 வருஷமாக நான் அந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னுடைய சொந்த மாமா தான் ஏஜெண்ட்டாக இருக்கார். ஒரு 15 ஏஜெண்ட்டில் இவர் ஒரு ஏஜெண்ட், சப் ஏஜெண்ட்டில் அவரும் ஒரு ஏஜெண்ட்டு. மெயின் ஓனர் ஒரே ஓனர் தான். இந்தியாவுக்கே ஒட்டுமொத்த பிஎஸ்சியை ஆள் எடுக்கிறது இந்தியாவில் ஒரே ஒரு இடம் தான். அதுவும் தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும்தான் எடுக்கிறாங்க. பாண்டியன் சாருங்கிறது தான் ஓனரோட பேர். அவருக்கு கீழே ஒரு 15 ஏஜெண்ட் இருக்காங்க. யார் வந்தாலும் அந்த ஏஜெண்ட் மூலமாக தான் நீங்கள் வர முடியும். அந்த ஏஜெண்ட்டுக்கு சப் ஏஜெண்ட் ஃபீஸு நீங்கள் கட்டுவீங்க. நிறைய பேர் போவீங்க, சப் ஏஜெண்ட் ஃபீஸ் கட்டுவீங்க. மெயின் ஏஜெண்ட்டு 3 லட்ச ரூபா கட்டுவீங்க மெயின் ஏஜெண்ட்டுக்கு. அது கம்பெனிக்கு பணம் போகும். அதில் ஃப்ளைட் டிக்கெட்லாம் எடுத்து கொடுத்துருவார். அதுபோக ட்ரைனிங்க்கு ஒரு 15,000 2000 மெடிக்கலும். இதை தாண்டி சப் ஏஜெண்ட் சில பேருக்கு காசு கட்டுவீங்க கேட்பாங்க சில பேர். எனக்கு அது அவங்களுடைய விருப்பம். ஒரு 5,000 to 10,000 15,000 கூட இருக்கலாம். நான் கூட வாங்கிட்டு இருந்தேன். 5,000 to 10,000 15,000 போன வாட்டி வாங்கியிருக்கேன். சரிங்களா? அதிகபட்சம் 15,000 சப் ஏஜெண்ட் ஃபீஸு நான் வாங்கியிருக்கேன். இந்த போன வாட்டிக்கு இந்த வாட்டி நான் வாங்குறதில்ல. அதுக்கு முன்னாடி கடந்த வாட்டி எல்லாம் வாங்கியிருக்கேன். இப்போ நான் வாங்குறது இல்லை. டைரெக்டாக நீங்கள் போய்க்கலாம். அது எங்கள் மாமா தான் ஏஜெண்ட்டு. எங்கள் மாமா எந்த ஃபீஸும் வாங்க மாட்டார். அவர் பேர் ஃப்ரான்சிஸ்னு பேர். என் பேர் பீட்டர் ஃப்ரான்சிஸு. அவர் பேர் ஃப்ரான்சிஸ். எங்கள் அம்மாவுடைய தம்பி. அவர் எந்த ஏஜெண்ட் ஃபீஸும் வாங்க மாட்டார். எல்லா ஏஜெண்ட்டுகளுக்கும் அவர் வந்து பாண்டியன் சார் ஃபீஸ் கொடுத்துருவார். அதனால் சப் ஏஜெண்ட் கட்டணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் விருப்பத்தின் பேரில் ஒரு 5,000 10,000 கொடுக்குறது வழக்கம். நிறைய பேர் விருப்பப்பட்டவங்க கொடுக்குறாங்க. அது அவங்களுடைய இஷ்டம். சரிங்களா? பட் மாமா எந்த சப் ஏஜெண்ட் ஃபீஸும் வாங்குறதில்ல. நானும் முன்னாடி வாங்கிட்டு இருந்தேன், நான் நிப்பாட்டிட்டேன். அதனால் இந்த மெயின் ஃபீஸ் மட்டும் 3 லட்ச ரூபா கட்டினா போதும். விருப்பம் உள்ளவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான அட்ரஸ்ஸு, தேதி, இடம் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன். காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எல்லா விளக்கமான டீட்டெயிலும் கொடுத்துட்டேன். சரிங்களா? இதில் கேட்குறதுக்கு மேற்கொண்டு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஜென்யூனான ஜாப்பு. விருப்பம் உள்ளவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.